இன்டர்வியூ வச்சு எடுப்போங்க, எக்ஸாம் வச்சு எடுப்போம், இந்த டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எழுதுற மாதிரி எக்ஸாம் வச்சு தூய சக்திகளாக எடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா அப்படி எந்த இதுவுமே பண்ணவே கிடையாது. அரசியல் புரிதல் இல்லாத குழந்தைகள் தான் ரசிகனா உட்கார்ந்து பாக்குற இடத்த அரசியல் தலைவரா மாத்துறாங்க. அப்போ குழந்தைகளுக்காக பெற்றவங்க தாத்தா பாட்டி எல்லாம் ஓட்டு போடுறாங்க. உண்மையிலே நானே சொல்ல போனா நான் திமுக இருந்தால் அது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரு 30 கோடி 40 கோடி இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஒரு 300 கோடி 500 கோடி 1000 கோடி சம்பாதிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. தாவேகா வந்து தேர்தல் சந்திக்க முன்ன கட்டி செங்கோட்டையன் ஐயா கட்சிக்குள்ள வந்தார். வரும்போதே ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் இருந்து ராஜினாமா பண்ணி அதிமுக வந்தாங்க. அப்போ அந்த வாஷிங் மிஷின் சைஸை கொஞ்சம் பெருசாக்கிட்டாரு. நம்ம வீட்டில் 6 கிலோல இருந்து 10 கிலோ கூட்டுற மாதிரி அவங்க 70 கிலோல இருந்து 100 கிலோ 150 கிலோ கூட்டிட்டாங்க. இவங்க ஆபீஸ் பக்கத்துல பனையூர் பக்கத்துல சைக்கிள் போனா கூட தூக்கி உள்ள போட்டு கட்சி வச்சிருக்காங்க. ஆனா கூட்டம் வராங்க மக்கள். நான் வந்து 10 ஆண்டு கால புரட்சி திட்டம் என் கையில் 10 ஆண்டுகளை கொடுங்க, நான் புரட்சி திட்டம் செஞ்சு காமிக்கிறேன். அண்ணனே 10 ஆண்டுகள் கேட்கும்போது இங்கே 6 மாதம் கேட்கறதுல ஒரு தவறு இல்லை. நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழா கருத்து. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட மதுரை கிழக்கு தொகுதி வேட்பாளர் செல்வம் அவரோட இருக்காங்க. அவங்க நம்ம நேர்காணல் செய்யாமல் இருக்கிறோம். இன்றைய நம்ம நேர்காணலில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நகரக்கூடிய அரசியல் வியூகளை பற்றி இன்னைக்கு பேச இருக்கிறோம். அண்ணே வணக்கம். வணக்கம் அண்ணே, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். நான் என்னுடைய பேர் செல்வம். நான் மதுரை கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளராக நின்று வழக்கறிஞராக இருக்கிறேன் மதுரை உயர்நீதிமன்றத்தில். ஆனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் எத்தனை வருஷமா பயணிக்கிறீங்க? நான் ஒரு 4 வருஷமா நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன். சரி, ஆனால் இப்போ தான் முதல் முறை நீங்கள் வேட்பாளர்ன்றீங்க. நம்ம வேட்பாளர் களங்காண்டது இப்போ தான் முதல். சரி, வேட்பாளர் அதாவது இப்போ என்னதான் பெருமையாக நம்ம நாம் தமிழர் கட்சியில் ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொன்னாலும் வெளிப்படையாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் வந்து கட்டுத்தொகை, அதாவது டெபாசிட் கூட வாங்கலை. இது மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லைன்னா டிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லைன்னா விசிகே, காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிக்காரங்க கூட 2ஆம் இடம் வாங்கினதை கூட இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வடக்கு தொகுதியோட டாக்டர் சரண் எல்லாம் போய் தாவேக்கால சேர்ந்துட்டார். சரிங்களா, 2ஆம் இடத்துக்கு வந்தார். இது மாதிரி நிறைய கட்சிக்காரங்களும் எம்எல்ஏ வந்து போய் இப்போ இருக்கிற தாவேக்காக்கு மவுசு ஜாஸ்தியாக இருக்குன்னு போய் சேர்றாங்க. ஏன் நீங்கள் போய் சேரல? முதல் கேள்வி. ஏன் போய் சேரல? சரிங்களா, முதல் கேள்வி. 2வது கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் தோத்துட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, இது உங்களுக்கு எப்படி இந்த தோல்வி வந்து எப்படி உங்களுக்கு அணுகுமுறையாக இருக்குது? கொஞ்சம் விரிவாக. அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பதில் சொல்லிடுறேன். தோல்வி சொன்னீங்க. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நான் இல்லை 234 தொகுதியில் வேட்பாளர் அண்ணன் சீமான் உட்பட வேட்பாளர்கள் தோத்தது தோல்வி எங்களுடைய தோல்வி இல்லை, அது மக்களுடைய தோல்வி. ஏன்னா மற்ற எல்லா அரசியல் கட்சியுமே வந்து இலவசம், அதே நேரத்தில் வந்து கவர்ச்சி திட்டம் எல்லாமே சொல்லி ஏமாத்துறாங்க. அது ஏமாத்துறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் மக்கள் அங்க வாக்களிச்சு எங்களுக்கு வாக்களிக்காது எங்களுடைய தோல்வி கிடையாது. உண்மையிலே இதுல இந்த இடத்துல தோத்தது வந்து மக்கள் தான். ஏன்னா நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்காது அவங்களுடைய தவறு. இருந்தாலும் நாங்க இன்னும் களத்தை தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நாங்க விட்டு போறதில்லை. அந்த 5 வருஷ தேர்தலுக்கான அரசியல் கட்சி நாம் தமிழர் கிடையாது. எங்களுடைய நோக்கமே எதிர்கால இளைய தலைமுறையின் வாழ்வாதாரம், இயற்கை வளம். இதுல நாங்க வந்து உறுதியா நிக்கிறோம். இந்த தேர்தல்ங்கிறது இந்த வளத்துக்காக நாங்க போராடுறத இப்ப நாங்க எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். அதிகாரம் எங்க கையில கிடைச்சதுன்னா நாங்க எளிமையா வந்து மக்களுக்காக செய்ய முடியும். நாளை இளைய தலைமுறை வாழ்க்கைக்காக ஒரு வழிமுறையை ஈஸியா கொண்டு வர முடியுங்கிற ஒரு காரணம் தான் எங்களுக்கு வந்து. அது அந்த அதிகாரம் எங்க கையில கிடைக்கலன்னா கூட நாங்க போராடிட்டு தான் இருப்போம். போராடி எங்களால் பெற முடியும் நம்பிக்கை இருக்குது, பெற்றுட்டு இருக்கோம். இல்லைண்ணே, இப்போ நீங்கள் அதிகாரம் கிடைக்குது, கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் தாவேக்கா அரசில் போய் சேர்ந்து உடனடியாக நீங்கள் வந்து இப்போ இருக்கிற பலத்துக்கு நீங்கள் உடனே அதிகாரத்துக்கு வந்துடலாம் இல்லையா? அதிகாரத்துக்கு வந்து மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யலாம்ல. ஏன் வந்து நீங்கள் இந்த நாம் தமிழர் கட்சியே பிடிச்சி தொங்கிட்டீங்க? திருடம் கூட சேர்ந்து திருட்டை எப்படி ஒழிக்க முடியும்? இது இந்த மாதிரி அவங்க வந்து தங்களை தாங்க தூய சக்தின்னு சொல்லிக்கிறாங்கல்ல. அவங்க நிமிஷத்துக்கு நாங்கள் தூய சக்தி, தூய ஆட்சின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி முதலமைச்சர் பதவியேற்றோன்னே வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து யார் லஞ்சம் செஞ்சாலும் நான் வந்து லஞ்சம் வாங்கல விட மாட்டேன், யாரும் ஆட்டம் போடாதீங்கன்னு நினைக்காதீங்க, என் ஆட்சி வந்துருச்சு, எல்லாத்தையும் அடக்கி வச்சிருவேன் அப்படிலாம் வீரவசனம் பேசியிருக்காரு. அதனால வந்து யாரும் லஞ்சம்லாம் வாங்க முடியாது.
நான் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் நிரூபிக்கிறேன். நான் லஞ்சம் வாங்குறாங்க நிரூபிக்கிறேன். நான் ஒரு வழக்கறிஞரா இருக்கேன். சரி. திமுக ஆட்சி அமைக்கும் போது திமுகவை சார்ந்த வழக்கறிஞர்கள் வந்து அரசு வழக்கறிஞராக இருப்பாங்க. ஆமா இருப்பாங்க. அந்தந்த தேர்தல் அதிமுக ஒரு ஆட்சி அமைக்கும் போது அதிமுக வழக்கறிஞர் இருப்பாங்க. இதுக்கு ஒரு பயங்கர போட்டி நடைபெறும். அதுல யாருக்கு உள்ள அமைச்சர்கள் எம்எல்ஏக்கு தேர்தல் விலை வச்சாங்க. இதுலயும் காசுகள் விளையாடும். ஒரு சில நேரத்துல காசு விளையாடும். ஆனா 78% கட்சிக்கான ஆட்களா இருப்பாங்க. 28% காசு இருக்கிற ஆட்கள் உள்ள வர செய்வாங்க. தாவைக்கால எத்தனை வழக்கறிஞர்கள் வந்து இப்போ நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர் எத்தனை பேர் டிவிகே கட்சிக்கு தேர்தலை வேலை பார்த்தவங்க இருக்காங்க நினைக்கிறீங்க? அது வந்து கட்சிக்காரங்களும் கேட்கணும். எனக்கு அப்படி கிடையாது. வெளிப்படையா ஆதாரம் இருக்கு. அதான் ஆதாரம். எடுத்து பாருங்க. வெளியே இருந்து மற்ற கட்சியில இருந்து மாற்று கட்சியில உள்ள வந்திருக்காங்க. கூட்டணி பேரெல்லாம் இப்ப நடந்து முடிஞ்சதுதான். நான் சொல்றது கூட்டணி எல்லாம் வைக்கிறதுக்கு முன்ன கட்டியே எல்லா கட்சியில இருந்து ஆட்கள் வந்திருக்காங்க. திமுக ஆட்களே உள்ள இருக்காங்க. இது எதனால சாத்தியம் நினைக்கிறீங்க? பணம். அப்ப லஞ்சம் எங்கே ஆரம்பிச்சிருச்சு? இல்லைண்ணே, இப்ப நீங்க சொல்றீங்க கட்சிக்காரங்கள தான் அரசு வழக்கறிஞரா போடுன்ற அவசியம் இல்லை. தகுதி இருந்த நபர்கள் கொடுக்கலாம். கண்டிப்பா தகுதியுள்ள நபர்னா இவங்க அதே வார்த்தையை சொன்னாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆதவ அர்ஜுனா சொன்னாரு, இன்னும் 2 மினிஸ்டர்ஸும் சொன்னாங்க. ஒரு நோட்டிபிகேஷன் பாஸ் பண்ணி இன்டர்வியூ வச்சு எடுப்போங்க, எக்ஸாம் வச்சு எடுப்போம், இந்த டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எழுதுற மாதிரி எக்ஸாம் வச்சு தூய சக்திகளாக எடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா அப்படி எந்த இதுவுமே பண்ணவே கிடையாது. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா யார் வராங்களோ, பணம் கொடுக்குற ஆட்கள் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சுதான் ஆட்கள் எடுத்தாங்க. 30 லட்ச ரூபா வரைக்கும் பேரம் பேசி ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டாங்க. 30 லட்ச ரூபா பேரம் பேசினாங்கன்ற எப்படி நீங்க வந்து ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை நீங்க சொல்ல முடியும்? இதுக்கு ஆதாரம்லாம் நிரூபிக்கணும்னா ஒருத்தர் ஃபோன் டேப் தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் தானே, நான் உள்ள வழக்கறிஞர் உள்ள இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் நான் போறேன் வைக்கிறேன்னு சொல்லும் போது அது தெரிஞ்சு பேச சொல்றது தானே. ஆதாரம்லாம் எப்படி சொல்லுவீங்க? நீதிமன்றத்தை நாடி நிக்கிறாங்க. இப்போ 30 லட்ச ரூபா வாங்கிக்கலாம்னு சொல்லி வழக்கே போட்டிருக்காங்க. கோர்ட்ல கேஸ் போட்டு நடந்துட்டு இருக்குது. ஆனா ஆதாரம் இல்லாம கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சரிண்ணே, இப்ப நீங்க வந்து எவ்வளவு வாக்கு வாங்குனீங்க? நீங்க தோல்விக்கான என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? நான் வாக்கு 13,629 வாக்கு வாங்கினேன். இந்த தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கொஞ்சம் வித்தியாசமான தேர்தல் தான். ஏன்னா ஒரு மாயை உருவாயிருச்சு. அவர் விஜயோட அரசியல் புதிய அண்ணன் சீமான் வரும்போது ஒரு மாற்று அரசியல் மக்கள் தேடல. ஏன்னா வெளியே மக்களுக்கு அவருடைய கொள்கைகள் சரியா போய் சேரல. சொல்லப்போன உண்மை அதுதான். இப்போ விஜய் வரும்போது அவர் கொள்கையை பத்தி யாரும் பேசவே கிடையாது. இவர் வந்தா திரையில இருந்த மாதிரி நமக்கு அரசியல ஒரு நல்லது செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருந்துச்சு. அது இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அவருடைய பேச்சு, ஒரு சில விஷயங்கள் வந்து மக்களை வந்து கொண்டு போய் ஈஸியா, அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிறாங்கல்ல, அவங்க வந்து மக்கள்கிட்ட அவங்க சொல்ற விஷயங்கள் ஃபுல்லா இப்படி இருக்கலாம், நம்ம அரசியல் மொத்தம் மாறிடும், தூய சக்தியா வந்துடும் மக்கள் நம்பியிருக்காங்க. இந்த நம்பிக்கையில மக்கள் வந்து வாக்களிச்சாங்க. உண்மையிலே மக்கள் இவிஎம் மிஷின் பிராட் சொல்றதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில். இல்ல இப்ப நீங்க இப்ப நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு மாற்று சக்தி வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய புரட்சி தான். இப்ப இத்தனை வருஷமா சீமான் அவர்கள் வந்து போராடிட்டு இருக்காரு இல்லையா? 15 ஆண்டுகளாக வந்து எலெக்ஷன் அரசியல் இருக்காரு, அரசியல் புரட்சி பண்ணியிருக்காரு. இப்போ அவரும் நிறைய மேடைகளில் பேசுறாரு, ஆக்கப்பூர்வமானலாம் பேசுறாரு, அறிவியல் பூர்வமான விஷயங்கள் பேசுறாரு. அதெல்லாம் ஏன் மக்கள் மத்தியில் போய் சேரலன்னு நினைக்கிறீங்க? அண்ணன் வந்து ஒரு நாளைக்கு 3 இடத்துல பேட்டி கொடுப்பாரு. நிருபர்கிட்ட வந்து அண்ணன் கேட்பாரு, வேற எது இருக்கா தம்பி, வேற எது இருக்கான்னு கேட்டு பேட்டி கொடுப்பாரு. ஆனா அவர் சொன்ன கருத்து ஒண்ணு கூட மக்கள்கிட்ட போய் சேரல. ஏன்னா எந்த மீடியாவும் போடல. சோசியல் மீடியாவில் அண்ணனை வந்து பேசுறது விஷயங்களை நம்ம நாம் தமிழர் கட்சி கட் பண்ணி போடுறத விட இந்த திராவிட கட்சிகள் இப்போ புதுசா வந்த டிவிக்கு இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா, நீங்க அதிகபட்சமா சோசியல் மீடியால அதிகம் பாத்தீங்கன்னா இவருடைய பேச்சை தப்பா அவர் மாத்தி பேசுற மாதிரி கட் பண்ணிடுவாங்க. முழுசா போட மாட்டாங்க. விஷயங்களை பாதியை கட் பண்ணி இங்க ஆள ஆரம்பிச்சு ஈழ முடியும் இப்படிதான் போடுவாங்க. போட்டு இவரை வந்து ஒரு தப்பானவராக ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. உண்மையிலே நானே சொல்லப்போனா நான் திமுக இருந்த ஆள், அது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய இது பிடிக்காம தான் தமிழ் தேசியத்தை நோக்கி வந்தேன் நான். ஆனா அண்ணன்ட்ட பழனதுக்கு அப்புறம் அரசியல் இதுதான் ஒரு அரசியல், நமக்கான அரசியல்ங்கிறத உணர்ந்து நான் பயணிக்க ஆரம்பிச்சேன். நான் அந்த திமுக தளத்தில் இருக்கும்போது நான் பார்த்த வீடியோ ஃபுல்லா ட்ரோல் வீடியோ. எதுவுமே உண்மை கிடையாது. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இப்படி சேர்க்கறாங்க. அவங்களுடைய பாசிட்டிவ் சேர்க்கறத நம்ம நெகட்டிவ் அதிகமாக சேர்க்கறாங்க. இப்போ கடந்த காலத்துல கூட இப்போ டிவிக்கு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கூட அதிகமா சீமானை வந்து ட்ரோல் பண்ணி வீடியோஸ் அதிகமா வருது. சட்டப்படி நடவடிக்கையாக போராடிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கான சாத்தியம் என்னங்கிறது நீதிமன்றம் தான் முடிவுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் சமூக ஊடக கணக்கு வச்சிருக்க, சோசியல் மீடியா வச்சிருக்கா, மொபைல் போன் வச்சிருக்க நபர்களுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. இப்ப நீங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கிழக்கு தொகுதியில வந்து ஒரு சில மாநகராட்சி வார்டுகள் இருந்தாலும் பெரும்பாலும் வந்து நகர கிராமப்புற பகுதியில் தான் அதிகம். அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாருக்கிட்டையுமே நீங்க ஸ்மார்ட் போன்லாம் அப்படி ஒன்றும் பெருசா இல்லை.
அப்போ இவங்கெல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வீடியோனால தான் அவங்க வந்து ஓட்டு மாற்றி போட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஸ்மார்ட் போனு எல்லார்ட்டையும் இருக்குது, ஆனா பயன்பாடு கம்மி. நீங்க சொல்ற மாதிரி கிழக்கு தொகுதி வந்து மாநகராட்சி 14 வார்டு தான் இருக்குது, மற்றது ஃபுல்லா ஊராட்சி தான், கிராமப்புறங்கள் தான். ஆனா விஜய் குழந்தைகளுக்கு இருந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அது உண்மைதான். அவர் ஒரு நடிகரா எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிக்கும். அப்படி இருக்கும்போது குழந்தைகள் ஃபுல்லா விருப்பம், அந்த குழந்தைகளோட விருப்பத்தின் அடிப்படையில் அவங்க பாக்குறாங்க. அரசியல் புரிதல் இல்லாத குழந்தைகள் தான் ரசிகனா உட்கார்ந்து பாக்குற இடத்த அரசியல் தலைவரா மாத்துறாங்க. அப்போ குழந்தைகளுக்காக பெற்றவங்க தாத்தா பாட்டி எல்லாம் ஓட்டு போடுறாங்க. ஒரு குடும்பத்துல வந்து இல்ல குழந்தைகள் வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க. விஜய் அவர்களே வந்து இதுல பிரச்சாரம் பண்ணும்போது கடைசி நாள் பிரச்சாரம் பண்ணும்போது குழந்தைகளே நீங்க பெற்றோரோட ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு குழந்தைகள்ட்டே பிரச்சாரம் பண்ணார். கண்டிப்பா. ஏன்னா இதே போன தேர்தலில் இதே சோசியல் மீடியாவில் வந்து சீமானனை பத்தி தவறா பேசுறது, அண்ணனுக்கு குறித்து பேசுறது, வைக்கிறது எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் அந்த இல்லாத ஒரு திமுக அதிமுக மாறுமே அந்த இடத்துல இன்னைக்கு தாவேக்காக்கு இவ்வளவு ஒரு மாற்றம் வந்து அரசியல் புரட்சி மாதிரி சொல்றாங்க. இது ஒரு அரசியல் புரட்சின்னு. இந்த புரட்சியில வெங்கின்னு வரல, வீட்டில் உள்ள குழந்தைகளுடைய ஆறுதலுக்காக பெற்றவங்க போட்ட ஓட்டு தான் அது காரணம். அதாவது குழந்தைகள் சொன்னனால பெற்றோர்கள் பெரும்பாலும் போட்டாங்க, ஓட்டு போட்டாங்க. சரி, நான் திருப்பி கேட்ட கேள்விக்கே வரேன். நீ ஏன் டிவிகேக்கு போல? அரசியல்ல வந்து தேர்தல் ஒரு 5 வருஷத்துக்கு வர்ற ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறவங்க அவங்க. அந்த தேர்தலில் ஒரு இன்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு பிசினஸ் மாதிரி ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ நீங்க கேட்டீங்க, அண்ணன் சரவண வடக்குல இருக்காரு, அதிமுக 2வது இடத்துல வந்திருக்காரு, நீங்க 4வது இடத்துல இருக்கீங்க, 2வது இடத்துல இருக்க அவரே போகும்போது 4வது இடத்துல நீங்க ஏன் போகலன்னு கேக்குறீங்க. அவங்க அந்த மாதிரி இருக்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு 30 கோடி 40 கோடி இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஒரு 300 கோடி 500 கோடி 1000 கோடி சம்பாதிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு அது தோல்வி. அப்போ அடுத்த கட்டமா நம்ம பிசினஸ் எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகணும்னு பார்க்கும்போது அவங்க அந்த பிசினஸ் மூவ்மெண்டாக தான் இந்த பொலிட்டிக்கலையும் பார்க்குறாங்க, மக்களுக்காக பார்க்கல. அப்போ அவங்களுடைய லாபத்துக்காக அவங்க போய் சேர்றாங்க. இப்போ சேர்ந்த அண்ணன் விஜயபாஸ்கரா இருக்கட்டும், எல்லாம் அதிமுக எல்லாரும் போய் சேர்றாங்க. அவங்களே ஆக பெரும் எவ்வளவு பெரிய அமைச்சராக இருந்த ஆட்கள் எல்லாரும் இப்போ போய் சேர்றாங்க. அவங்களுக்கு சேர்றா அடுத்த கட்ட அவங்களோட எதிர்காலத்தை நோக்கி அவங்க போறாங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க யாருமே எங்களுடைய எதிர்காலம் நாங்கள் கருது கிடையாது. எங்களுக்கு தேவை அடுத்த தலைமுறை. எங்களுக்கு தேவை அண்ணன் சீமான் தலைமையிலான ஒரு சுத்தமான ஒரு தமிழர் ஆட்சி வேணும். அதுக்காக நான் காத்திருக்கிறோம், கடைசி வரைக்கும் போராடுவோம். எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, தோல்விங்கிறது தோல்வி கிடையாது, அவன் வெற்றிக்கான பாதை அதுதான். அதனால தோல்வியை கண்டு தோண்டு போவான் இருக்காரு. நாம் தமிழர் கட்சியில் இருக்க தம்பி யாரும் அந்த தோல்வியை நாங்கள் தோல்வியா கருது இல்லை. இன்னைக்கு இல்லை நாளைக்கு. சரி, இப்ப நடந்துட்டு இருக்க தாவேக்கா ஆட்சியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப இருக்க தாவேக்கா ஆட்சி பத்தி கருத்து சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். தாவேக்கா வந்து தேர்தல் சந்திக்க முன்னக்கட்டி செங்கோட்டையன் ஐயா கட்சிக்குள்ள வந்தாரு. வரும்போதே ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க. வாஷிங் மிஷினா? அதாவது அவரு மேல இருந்த பழைய கரைகள்லாம் போக்கி தூய சக்தியா மாத்தினாங்க. சரி, ஓகே, சரி, மாத்தினாங்க. அதை எல்லாம் விமர்சனம் பண்ணோம். திமுகவும் பண்ணாங்க, நாம் தமிழர் கட்சியும் பண்ணோம். அது எப்படி அவ்வளோ பெரிய ஆட்களை ஊழல் பேரில் உள்ள நபரை தூய சக்தியை மாத்தினீங்கன்னு. தேர்தலுக்கு பிறகு தாவேக்கா வெற்றி பெற்ற பிறகு மக்களுடைய எதிர்பார்ப்பு, திரையில பார்த்த அதே விஜய் நம்ம வந்து ஆட்சி அமைக்கும் போது எப்படி இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்போட ஓட்டு போட்டாங்க. அந்த எதிர்பார்ப்பு இருக்குன்னு அவருடைய ஸ்பீச் முதல் நாள் நீங்க சொன்ன மாதிரி ஸ்பீச் வந்து நல்லா இருந்துச்சு. யார் ராஞ்சவங்க கூட வாங்கடா எல்லாம் சொன்னாரு, வச்சார், ஓகே. இப்போ அந்த 234 தொகுதியில் நிப்பாட்டின வேட்பாளர்ல 90 வேட்பாளர்கள் திமுக அதிமுக வந்தால், என் கிழக்கு தொகுதியில் எனக்கு எதிர்த்து இப்ப வெற்றி பெற்ற கார்த்திகேயன் கூட முன்னாள் திமுக இருந்த நபர் தான். சரி, இது மாதிரி அந்த வேட்பாளர்கள் அப்படி நிப்பாட்டினார். அவங்கள வெற்றி பெற்று வந்திருக்காங்க. சரி, அவங்களோட விடுங்க, தாவேக்கால வெற்றி பெற்று வந்தவங்க. அதுக்கப்புறம் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் இருந்து ராஜினாமா பண்ணி அதிமுக வந்தாங்க. அப்போ அந்த வாஷிங் மிஷின் சைஸை கொஞ்சம் பெருசாக்கிட்டாரு. நம்ம வீட்டில் 6 கிலோல இருந்து 10 கிலோ கூட்டுற மாதிரி அவங்க 70 கிலோல இருந்து 100 கிலோ 150 கிலோ கூட்டிட்டாங்க. ஆட்களை ஃபுல்லா அதிகமாக உள்ளாட ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் நேரத்துல வந்து திமுக அறிவாலயத்து பக்கத்துல போன ஆட்களை ஃபுல்லா உள்ள எடுத்து போட்டாங்க. அதே தான் இப்போ இவங்க ஆட்சி பண்ணி இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. இவங்க ஆபீஸ் பக்கத்துல பனையூர் பக்கத்துல சைக்கிள் போனா கூட தூக்கி உள்ள போட்டு கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. ஆனா கூட்டம் வராங்க மக்கள். நான் வந்து முழுக்க முழுக்க இவங்க தான் இழுக்கிறாங்கன்னு சொல்லல, இவங்களே விருப்பப்பட்டு போறாங்க. சரி, போறாங்கல்ல, போறவங்க இவங்க சொல்ற அதே தூய சக்தியா உள்ள வராங்களா? அதான் என்னுடைய கேள்வி. இல்ல, அதாவது இப்ப நான் வந்து அதெல்லாம் ஏத்துக்கிட்டு தானே போறேன். நீங்க ஏத்துக்கிட்டு உள்ள போறீங்க, நீங்க தூய சக்தியா? போற ஆட்கள் தூய சக்தியா? அண்ணா விஜயபாஸ்கர் மேல எந்த வழக்குமே இல்ல. அதெல்லாம் வழக்கெல்லாம் இருக்குங்க. இப்ப வழக்கெல்லாம் இருக்கு, இல்லைன்னா சொல்லலாம். இனிமேல் நான் ஒழுங்கா இருப்பேன் அப்படின்னு நினைச்சு போயிருக்கலாம்ல. அது அதாவது ஆல்ரெடி இங்க இருந்து கொள்ளையடிச்சாங்க. இப்போ அந்த பேனரை மட்டும் மாத்துறாங்க. மாத்தி அங்க உட்காந்து கொள்ளையடிக்க மாட்டாங்க என்ன நிச்சயமா இருக்குது?
அப்படி ஒரு தூய சக்தியா இருந்தா ஆல்ரெடி இங்க இருக்கிற ஆட்களை வச்சு நான் அரசியல் பண்ணிப்பேன், தூய அரசியல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். இந்த வாஷிங் மிஷினை வச்சு வாஷ் பண்ணி எல்லா கரையும் போக்கி தூய சக்தியை மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாத்தி ஒரு ஸ்டெப் என்ன கொண்டு போவாங்க, அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்? இது வரைக்கும் அரசியல் நடந்த அதே விஷயங்கள், எந்த மாற்றமும் இல்லை. மாற்றத்தை விரும்பிதான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா அந்த மாற்றங்கள் இல்லாம கட்சி பேர் மட்டும் தான் மாறி இருக்கும். மற்றபடி எல்லா விஷயமும் அதே முன்ன நடந்த என்ன நடந்துச்சோ அதே திருப்பி நடக்க போகுது. இது வரைக்கும் எனக்கு எந்த மாற்றமும் தெரியல. திமுக ஆட்சி பண்ணும்போது நடந்த அதே குழந்தைகள் பாதுகாப்பின்மை, பெண் கொடுமை எல்லாம் இருக்குது. அதே இப்போ நடந்து சட்ட ஒழுங்கு அங்க இருந்து அதே நிலைமையில இப்பவும் இருக்குது. முன்னேற்றங்கள் எதுவும் இல்லை. பஸ்ல ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி நாங்க ஒட்டிட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு மதுரையில பஸ்ல கட்டவா? அப்படி ஒட்டுறதா இருந்தா புதுசா வாங்கின பஸ்ஸுக்கு ஒட்டுறது முக்கியம் இல்ல, இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பேருந்துக்கு எல்லாத்துக்கும் தமிழ்நாடு அரசு ஒட்டணுமா வேண்டாமா? அரசு பேருந்து எத்தனை பேருந்து இன்னும் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள. ஆனா இதை ரீல்ஸ்ல போடுறாங்க. அந்த மக்கள் வந்து அந்த ஃபாலோ பண்றவங்க வந்து ரீல்ஸ்ல போடுறாங்க, தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துட்டாரு, தமிழ்நாடு அரசு பேர் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி போடுறாங்க. அதுக்காக போடுறவங்க நாம் தமிழர் கட்சி. ஆனா இவங்க கொண்டு வந்து சொல்லி புதுசா வந்து பஸ் விட்டுருக்காங்க. காவல்துறை வாகனங்களுக்கு காவல் தமிழ்ல பேர் மாற்ற சொல்லி உத்தரவு வாங்கியிருந்தோம். நம்ம கட்சியில இருந்தா வழக்கு போட்டிருந்தாரு, வழக்கு போட்டு உத்தரவு வாங்கியிருந்தாரு. அது மாத்திருந்தாங்க. அப்போ இப்போ புதுசா வர வண்டிக்கு ஃபுல்லா இப்போ சிங்கப்பெண் அதுல இருந்து எல்லாத்துலயுமே தமிழ்ல காவல்னு எங்க இருக்குது? எல்லா இடத்துலயும் போலீஸ் தான் இருக்குது. போலீஸ் என்ன தமிழ்நாட்டுல தமிழ்ல இருக்கிற என்ன தப்பு இருக்குது? அப்படி சொல்ல வரீங்க? சரி, தமிழ்நாட்டு காவல்துறை தானே. ஆமா ஆமா ஆமா. சப்போஸ் வெளியே இருந்த ஒரு அதாவது காவல்னு போடுங்க, பக்கத்துல போலீஸ் போட்டுக்கோங்க, இங்கிலீஷ்ல போட்டுக்கோங்க, தப்பு இல்ல. நான் இங்கிலீஷ்ல மொத்தமா வேண்டாம்னு சொல்லல. படிக்காத நீங்க கேட்கிற மாதிரி படிக்காத பாமர மக்கள் என்ன புரிஞ்சுக்க முடியும்? அதனால காவல்ன்ற வார்த்தையை தமிழ்லயும் போடணும், கண்டிப்பா போடணும். இந்த மாதிரி ஒரு சில சீர்திருத்தங்களை நம்ம முன்மெடுத்து கொண்டு வரோம். இப்ப மாற்றம்னு வந்துருச்சுன்னா இவங்க மாத்திருக்கணும். இது வரைக்கும் மாத்தல. 6 மாசம் பொறுக்க வச்சிருக்காங்கல்ல, இன்னும் எத்தனை நாள் பொறுக்குதுன்னு தெரியல. தினம் தினம் ஒரு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்ப நீங்களே வந்து இப்ப நான் அண்ணனே வந்து 10 ஆண்டு கால புரட்சி திட்டம் என் கையில 10 ஆண்டுகளை கொடுங்க, நான் புரட்சி திட்டம் செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்றாங்க. அண்ணனே 10 ஆண்டுகள் கேட்கும் போது இவங்க 6 மாதம் கேட்கறதுல தவறு இல்லை. 6 மாதம் கேட்கறது திட்டங்களை கொண்டு வரதுக்கு தவறு இல்லை. சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நாள் போதும். ஒரு நாள் இல்லை, அவங்க முதல்வர் பதவியேற்றல இருந்து உடனடி உத்தரவு பிறப்பிக்கலாம். அனைத்து காவல்துறைக்கும் வந்து காவல்துறை வேலை பார்க்காம இல்லை, அவங்க சிறப்புமா நல்லா வேலை பார்க்குற ஆட்கள் தான். அவங்க கை கட்டப்படக்கூடாது. போலீஸ்க்கு ஏன் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க? அவங்க வேலை அவங்களுக்கு மேல இருந்து அதிகாரம் பண்ணணும், அவங்களுக்கான பவரை கொடுக்கணும். கொடுத்து நீ வேலை பாரு, இது நடந்தா இது பண்ணு. அண்ணன் சொன்னாரு, பெண் பிள்ளையை தொட்டா கொன்று வேண்டான்னாரு. இந்த வார்த்தையை அவர் சொன்னாரா நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த வார்த்தையை இவர் சொன்னா, நம்ம முதல்வர் சொன்னா இந்த குற்றங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? 2 பேரை போட்டா என்ன ஆகும்? என்கவுண்டர் பண்ணுங்க. அதாவது பாத்ரூம்ல வலிக்கு விழுறது வந்து மேலிடத்துல கை வச்சா மட்டும் இல்ல, பொட்ட பிள்ளைகள் தொட்டா ஈவ்டீசிங் பண்ணனா கையை காலை உடைச்சுடுங்க. குழந்தை வன்புணர்வுலாம் இவ்வளவு கொடுமையான விஷயம். விசாரணையை நான் என்ன சொல்றேன், சட்டத்துக்கு புறம்பா அவனை என்கவுண்டர் கூட போட வேண்டாம், அதெல்லாம் பண்ண வேண்டாம். சப்போஸ் நம்ம குற்றவாளி கூட உண்மையான குற்றம் பண்ணா பண்ணலங்க தெரியாம போயிடும். விசாரணையை விரைந்து முடிக்கணும். இன்னைக்கு ஒரு பாலியல் குற்றத்தை பண்ணியிருக்கான், சிறுமியை தொட்டிருக்கான், பெண்ணை தொட்டிருக்கான்னா அந்த குற்றத்தை தனிப்படைய வைங்க, வச்சு உடனே விசாரிங்க, தனி நீதிமன்றத்தை ஒதுக்குங்க. 1 மாத காலத்துக்குள்ள விசாரணையை வேகமா முடிங்க. குற்றவாளி தெரிஞ்சா உடனே தூக்குல போடுங்க. அந்த ஏன் ஒரு மாற்றத்தை உருவாக்க மாட்டேங்கிறீங்க? அதான் கேள்வி. அண்ணன் சொல்ற மாதிரி உடனே தூக்கி சுடுன்னு சொல்றத கூட நாங்க வேண்டாம், சட்டப்படி பண்ணுங்க. அதுக்கான டயத்தை சிறுசாக்குங்க. 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு வெளியே வந்துடுறான், அப்புறம் அவனை உள்ள வச்சு என்ன நமக்கு சட்டத்தின் மேல அவனை தண்டிக்க முடியாம போகுது. அதிகாரங்கள் எல்லாம் இருக்கு. அதனால எதுவுமே மாற்றத்தை உருவாக்குங்க, சட்டத்திலையும் மாற்றத்தை உருவாக்குங்க, மக்களுக்கு பண்ற சேவைகளை பண்ணுங்க. இன்னமும் கவர்ச்சி திட்டங்களை கொண்டு வராதிங்க. இந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்த மாதிரி கவர்ச்சியா இந்த மோதிரம் தாரேன், சீர்தாரேன், இந்த 5000 10,000 மக்களை சோம்பேறி ஆக்காதீங்க. அந்த திட்டத்தினுடைய தொகையை வச்சு ஒரு தொழிலை உருவாக்குங்க, தற்சார்பு பொருளாதாரத்தை. பெண்களுக்கு வந்து 2,000 ரூபாய் மாதம் கொடுக்கறது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு புரட்சி தானே. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பெண் எம்பவர்மெண்ட் தானே, அது அப்படித்தானே பார்க்கணும் இல்லையா? எம்பவர்மெண்ட்ங்கிறது எப்படின்னா அவங்களுக்கான தொழிலை உருவாக்குறது, தற்சார்பு. இதே நீங்க 2,000 ரூபாய் மாசம் ஒரு பெண்ணுக்கு வந்துன்னா அவங்க அதை வச்சு ஏதாவது செஞ்சுக்கிடுவாங்க. மாசம் ஒரு இல்ல, நீங்க வேலையே பார்க்காம உங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுத்தா சந்தோஷம், நீங்க ஏத்துப்பீங்க. ஆமா, ஏத்துக்கிறேன், ஏத்துப்பீங்க. இதே அந்த 2,000 ரூபாய் கொடுக்குற இடத்துல ஒட்டு மொத்தம் அந்த 2,000 ரூபாய் தொகை எவ்வளவு வருதுன்னு கணக்கு பண்ணி பாருங்க. 5,000 கோடி இருந்தா 1,000 ரூபாய் போட முடியுங்கிறாங்க. 2,500 ரூபாய் போடணும்னா குறைஞ்சபட்சம் 10,000 கோடி தேவைப்படுது. அப்போ அந்த 10,000 கோடிக்கு தொழிலை உருவாக்குங்க, ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குங்க. உருவாக்கி அதை அவங்க கையில ஒப்படைங்க.
அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா 2000 ரூபாய் கொடுத்தா சோம்பேறியா போயிடும்னு சொல்ல வரீங்க. சோம்பேறியா போகிறத விட நீங்க அதோட அதிகமா சம்பாதிக்க வாய்ப்பு உருவாக்குங்க. மீனை பிடிச்சி கையில கொடுக்காதீங்க. இன்னைக்கு 2 மீனை கொடுப்பீங்க, நாளைக்கு 3 மீனை கொடுப்பீங்க, இவ்வளவுதான். அவனுக்கு மீன் பிடி கத்து கொடுங்க. 50 மீன் 100 மீனை பிடிச்சி அவன் விற்பனை பண்ணுவான். அவனுடைய தேவைக்கு எடுத்துப்பான். அதை வித்து அடுத்த தேவையை பயன்படுத்துவான். அவனுக்கு பூர்த்தி பண்ண ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வாழ்வாதாரமா இருக்கும், சம்பளமா இருக்கும், தொழிலா இருக்கும். அதைத்தான் சொல்றேன் நாங்க. தற்சார்பு பொருளாதார தங்க மோதிரம் திட்டமும் நல்ல திட்டம் தானே. குழந்தைகளுக்கு நீங்க விற்கிற தங்க விலைக்கு வீட்டுக்கு எல்லாரும் தங்க மோதிரம் கொடுத்தா 12 லட்சம் கோடி கடல்ல நம்ம நாடு இருக்குங்கிறது அறிக்கையை வந்து அவருக்கு அப்பம் தெரியல. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்குது. இதுக்கப்புறம் திருப்பி கடன் வாங்கி கொடுப்பீங்களா? இப்ப நான் என் வீடு இருக்குது, அப்பா அம்மா இருக்காங்க, என் மனைவி குழந்தைங்க இருக்காங்க. என் வீட்டுக்கு என்ன தேவையோ அதான் நான் என்னுடைய சம்பளத்துல இருந்து வர்ற சம்பளத்துல இருந்து நான் என்ன தேவையோ அதான் பண்ண முடியும். நான் 10,000 சம்பளம்னா வீட்டு வாடகை 1000 ரூபாய் 2000 கொடுக்க முடியும். நான் ஒரு 20,000 சம்பளம்னா ஒரு 5000 வீட்டு வாடகை தங்க முடியும். இது மாதிரி ஒவ்வொரு தேவை என்னுடைய தேவையை நான் மாற்றிக்க, என்னுடைய சம்பளத்தை பொறுத்து நான் மாற்றிக்க முடியும். அப்போ நாட்டினுடைய வருமானம் எவ்வளோ வருது? போக்குவரத்து துறை நஷ்டத்தில் போகுது. எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் லாபம் காட்டுறாங்க? எதுவும் காட்டுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது வருமானம் இல்லாத இடத்துல நீங்கள் செலவினம் மட்டும் எப்படி பண்ணுவீங்க? அப்போ நம்ம வருமானத்தை பெருக்கணும். நீங்கள் வருமானத்தை பெருக்கினாலே செலவின தன்னால வரும். மக்களுக்கான விலைவாசி குறைவு வரும்போது நிறைய வந்து தேவைகளை வந்து குறைக்கணும். நம்ம குடும்பம் மாதிரி தான் நாடும். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி மோதிரம் கொடுப்பேன் 5000 கொடுப்பேன்னு பேசுறது வந்து கடன் வாங்கி செலவு பண்றது. அது மக்கள் மேல இன்னும் கடன் சுமையை கூட்டுறது. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா நிறைய தகவல் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இது போன்ற சந்திக்கலாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.